இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஒரு இறை உள்ளம்தான் இன்றைய புனித பிரான்சிஸ் சேவியர். இவர் புனித பிரான்சிஸ் சவேரியார் என்றும் அழைக்கப்படுகிறார். போர்ச்சுகல் நாட்டு அரசன் 3ஆம் யோவானின் வேண்டுகோளின் பேரில் கிழக்காசிய நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக சவேரியார் புறப்பட்டு கொண்டிருந்த தருணம். அப்போது சவேரியாரின் நெருங்கிய நண்பர் ஒருவர் அவரிடம், கிழக்காசிய நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க செல்வதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய அன்னையை ஒரு முறை பார்த்துவிட்டு போகலாமே. உங்களுடைய இல்லம் மிக அருகிலேதான் இருக்கின்றது. மேலும் நீங்கள் அங்கு போய்விட்டால் இங்கே திரும்பி வருவது மிக கடினம் என்றார். அதற்கு சவேரியார் அவரிடம், நான் இறந்து விண்ணகத்திற்கு போவேன் அல்லவா, அப்போது என்னுடைய அன்னையை அங்கு பார்த்து கொள்கிறேன் என்றார். இதை கேட்டு அவருடைய நண்பர் எதுவும் பேசாமல் அமைதியானார். சவேரியார் நற்செய்தி அறிவிப்பின் மீது தணியாத தாகம் கொண்டிருந்தார். அதற்காக அவர் தன்னுடைய குடும்பம், படிப்பு, வாய்ப்பு, வசதி எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு இறை மனிதரின் விழாவை தான் இன்று அன்னையாம் திருச்சபை கொண்டாடுகின்றது. 2ஆம் பவுலடியார் என அன்போடு அழைக்கப்படும் பிரான்சிஸ் சவேரியார் ஸ்பெயின் நாட்டில் உள்ள சேவியர் கோட்டையில் 1507ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள் பிறந்தார். இவருடைய தந்தை ஜான் தி ஜாசு, தாய் டோனா மரியா என்பவராவார். சவேரியாரின் குடும்பம் மிகவும் செல்வ செழிப்பான குடும்பம். ஆகையால் இவர் எல்லா வசதிகளையும் பெற்று வளமோடு வாழ்ந்து வந்தார். சவேரியாருக்கு 18 வயது நடந்து கொண்டிருந்த போது அவர் பாரிஸ் நகருக்கு சென்று அங்கே இருந்த பார்பரா பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் படித்து வந்தார். அப்போதெல்லாம் சவேரியாருக்கு ஒரு மிகச்சிறந்த பேராசிரியராக மாற வேண்டும், பேரும் புகழும் பெற வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் சவேரியாரின் அறையில் வசித்து வந்த இஞ்ஞாசியார், மனிதன் உலகமெல்லாம் தமதாக்கி கொண்டாலும் தம் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் வரும் பயன் என்ன என்று அடிக்கடி சொல்லி வந்தார். தொடக்கத்தில் இவ்வார்த்தைகளை கண்டுகொள்ளாதிருந்த சவேரியார் பின்னர் அதனை ஆழமாக சிந்தித்து பார்க்கும்போது உலக வாழ்வின் நிலையா தன்மையை உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு பணி செய்து தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார். 1534ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இஞ்ஞாசியார் சவேரியாரோடு சேர்ந்து 6 பேர் கொண்ட குழு சிறு மந்தை எனப்படும் இயேசு சபை என்ற பெயரில் இணைந்தது. பின்னர் அவர்கள் புனித நாடுகளில் மறைபரப்பு பணியை செய்யலாம் என முடிவு செய்தார்கள். ஆனால் அங்கு முகமதியர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததால் அங்கு சென்று மறைபரப்பு பணி செய்யும் திட்டத்தை ஒத்திவைத்தனர். இதற்கிடையில் 1537ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் பவுல் என்பவரால் சவேரியார் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1538ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டு அரசன் 3ஆம் யோவான் கிழக்காசிய நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க இயேசு சபையார் செல்லலாம் என்று சொன்னபோது இஞ்ஞாசியார் ரொட்ரிகோஸ் நிக்கோலஸ் என்ற இருவரது பெயரையும் முன்மொழிந்தார். ஆனால் அவர்கள் இருவரும் கடைசி நேரத்தில் நோய்வாய்ப்படவே இறுதியில்தான் சவேரியார் அங்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சவேரியார் முழு மனதோடு அந்த பணியை ஏற்றுக்கொண்டார். இதனால் 1541ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள் இந்தியாவை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். ஏறக்குறைய 13 மாதங்கள் நீடித்த இந்த கப்பல் பயணத்தில் சவேரியார் கப்பலில் இருந்த மக்களுக்கு சிறப்பான ஒரு ஆன்மீக பணியை செய்தார். அங்கிருந்த நோயாளிகளுக்காக ஜெபித்தார், அவர்களுக்கு இறைவார்த்தை எடுத்து சொன்னார். இப்படி நீண்ட பயணமானது 1542ஆம் ஆண்டு மே 6ஆம் நாள் நிறைவு பெற்றது. ஆம், அன்றுதான் சவேரியார் கோவாவில் தரையிறங்கினார். கோவாவில் தரையிறங்கிய சவேரியார் அங்கிருந்த ஆயரை சந்தித்து திருத்தந்தையிடம் அவர் பெற்று வந்த ஒப்புதல் கடிதத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு அவருடைய ஆசையுடன் தன்னுடைய பணியை தொடங்கினார். சவேரியார் கோவாவில் தன்னுடைய நற்செய்தி பணியை தொடங்கிய போது அங்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பதை கண்டார். ஆனால் அவர்கள் அடிப்படை ஜெபம் கூட தெரியாமல் ஆன்மீக வாழ்வில் மிகவும் பின்தங்கியவர்களாக இருந்தார்கள். இதனால் முழு மூச்சாக சவேரியார் மக்களுக்கு மத்தியில் பணி செய்தார். அக்காலத்தில் கோவாவில் வெறும் 4 குருக்கள் தான் இருந்தார்கள். அவர்களுடைய உதவியையும் பயன்படுத்தி கொண்டு சவேரியார் நோயாளிகளை சந்திப்பது, அவர்களுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுப்பது என்று அவர்களை ஆன்மீக பாதையில் வழி நடத்தினார். இதனால் குறுகிய காலத்திலேயே கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அங்கு அதிகமானது. சவேரியார் கோவாவில் நற்செய்தி பணியை ஆற்றிவிட்டு தென் தமிழகத்தின் கடற்கரை கிராமங்களில் நற்செய்தி பணி செய்ய தொடங்கினார்.
மணப்பாடி என்ற இடத்தை தலைமையிடமாக வைத்துக்கொண்டு சவேரியார் அங்கிருந்த மக்களுக்கு சிறப்பான ஒரு நற்செய்தி பணியை ஆற்றினார். அக்காலத்தில் கடற்கரை கிராமங்களில் முகமதியர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது எனவும் சவேரியார் தனக்கு எப்போதும் பேருதவியாக இருந்த போர்ச்சுகல் படையை வைத்துக் கொண்டு அவர்களது ஆதிக்கத்தை முறியடித்தார். இதனால் நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள். சவேரியார் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு மக்களுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்தார். கையில் ஒரு மணியை வைத்துக்கொண்டு அதில் சத்தம் எழுப்பிக் கொண்டு மக்களை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு ஞான காரியங்களை சொல்லிக் கொடுத்து மக்களை விசுவாசத்தில் வளர்த்தெடுத்தார். இங்கிருந்த போது சவேரியார் இன்னாசியருக்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடுவார்: இந்த மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து என்னுடைய கை மரத்து போய்விட்டது. இவர்கள் சொல்லக்கூடிய விசுவாச பிரமாணத்தை சொல்லி சொல்லி என்னுடைய நா வறண்டு போய்விட்டது. அந்த அளவிற்கு சவேரியார் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் கொடுத்து இங்கே நற்செய்தி பணி செய்தார். 2 ஆண்டுகள் கடற்கரை கிராமங்களில் பணி செய்த சவேரியார் திருவிதாங்கூர் மன்னனையும் சந்தித்து அவருக்கு நற்செய்தி அறிவித்து அவரையும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள செய்தார். இதற்கு பிறகு சவேரியார் இலங்கைக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார். அங்கிருந்து அவர் ஜப்பான் நாட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவித்தார். ஜப்பானில் புத்த மதம் ஆழமாக வேரூன்றி இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவேரியார் காஷோமா, மியாக்கா போன்ற பகுதிகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள செய்தார். அங்கு ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக சவேரியார் சீனாவிற்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார். சீனாவில் கிறிஸ்தவ மறை போதகர்கள் வேதம் போதிப்பதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தன. அப்படி இருந்தாலும் 1552ஆம் ஆண்டு சவேரியார் அங்கு சென்று நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார். அவர் சான்சியான் தீவில் இறங்கிய போது அவருடைய உடல் வலுவிழந்தது. இதனால் 1552ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் நாள் சவேரியார் இந்த மண்ணுலக வாழ்வை துறந்தார். சவேரியார் இறக்கும்போது அவருக்கு வயது வெறும் 46 தான். அப்போது சவேரியாரோடு உடன் இருந்தவர் அந்தோனி என்பவர் ஆவார். அவர் சவேரியாரின் உடலை அவருடைய சொந்த மண்ணுக்கு எடுத்து செல்லும் பொருட்டு அவருடைய உடலில் சுண்ணாம்பை தடவி புதைத்து விட்டு வந்தார். 1553ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் நாள் அவரும் அவரோடு சேர்ந்து இன்னும் ஒரு சிலரும் சவேரியாரின் உடலை எடுத்து வர சென்றனர். ஆனால் அவர்கள் சவேரியாருடைய கல்லறை திறந்து பார்த்தபோது அவருடைய உடல் அழியாமல் இருப்பது கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள். பின்னர் அவர்கள் சவேரியாருடைய உடலை கோவாவில் இருக்கும் போம் ஜீசஸ் என்ற ஆலயத்தில் வைத்தனர். அது இன்று வரை அங்கு அழியாமல் இருக்கின்றது. சவேரியார் ஆண்டவர் இயேசுவின் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டு அவருடைய பணியை செய்திருந்தால் அவர் சவேரியாரின் உடலை இப்படி அழியாமல் பாதுகாத்திருப்பார் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கேற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள். புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வினை தரிசிப்போம். நன்றி.